ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹசீன்ஸ் vlog. இப்போது நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் சாங்கி ஏர்போர்ட் வந்திருக்கோம். சாங்கி ஏர்போர்ட் டெர்மினல் 3ல் வந்திருக்கோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹசீன்ஸ் vlog. இப்போ நம்ம நிற்கிறது தாங்க உலக புகழ்பெற்ற சாங்கி ஏர்போர்ட். ஆமாங்க, பல வருஷமாக இதுதான் பெஸ்ட் ஏர்போர்ட்டுன்னு பேர் வாங்கியிருக்கு. உலகத்திலே பெஸ்ட் ஏர்போர்ட்னா சிங்கப்பூரோட சாங்கி ஏர்போர்ட்டுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ரகசியம் சொல்லவா? ஆக்சுவலாக சிங்கப்பூரில் ஒரு பெரிய டெர்மினல் கட்டிக்கிட்டு இருக்காங்கங்க. இந்த டெர்மினல் வந்த பிறகு எல்லாருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. ஆமாங்க, வேர்ல்டே ஆச்சரியப்பட போகுது இந்த டெர்மினலை பார்த்து. இதாங்க டெர்மினல் T5. இது எதுக்காக கட்டுறது சிங்கப்பூர், இதோட சீக்ரெட் என்ன, இதோட எவ்வளோ பெருசு அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் சாங்கி ஏர்போர்ட்லேயே ஒரு எக்ஸிபிஷனாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். டெர்மினல் T5 மேக்கிங் எக்ஸிபிஷன். வாங்க போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்க போகுது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். T5 மேக்கிங் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம் இது என்னென்ன விசேஷன்றதை. இது தாங்க T5 மேக்கிங் எக்ஸிபிஷன். பெரிய டெர்மினல் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கு சிங்கப்பூர். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது சாங்கி ஏர்போர்ட் டெர்மினல் 3 அரைவல் ஹாலில். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ என்ட்ரி தான். உள்ளே வந்த உடனே நமக்கு ஒரு போர்டிங் பாஸ் மாதிரி கார்டு கொடுக்குறாங்க. அது அந்த மிஷினில் கொடுத்தோம்னாவே அது பிரிண்ட் பண்ணி நமக்கு அந்த கார்டை கொடுக்குது நம்ம பேரோட. ரொம்ப நல்லா இருக்குது அந்த கார்டை பார்க்குறப்பவே. பாருங்கள் நான் எப்படி பிரிண்ட் பண்ணி எடுக்குதுன்னு. இந்த ஏர்போர்ட் ஃப்யூச்சரில் எப்படி உருவாக போகுதுன்ற காட்டுற ஜேர்னி மாதிரி தாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸு. கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இந்த எக்ஸிபிஷனை மொத்தம் 5 ஜோனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. 5 ஜோன்லையும் நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது. அதில் ஸ்டாம்ப் பண்ணலாம். இதுதான் அந்த போர்டிங் பாஸு. பாருங்கள், அதில் 5 பிளேஸ் இருக்குது ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு. போய் ஒவ்வொன்றையும் ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. அப்புறம் என்னங்க, உள்ளே போக வேண்டியதானே பாக்கி. அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். என்னோட ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாவ், உள்ளே போனோடனே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது தாங்க ஃபஸ்ட்டு ஜோன். இந்த ஃபஸ்ட்டு ஜோனில் என்ன காட்டுறாங்க தெரியுமா? சிங்கப்பூரில் இப்படி ஒரு போல்டாக பெரிய டிசிஷன் எடுத்துச்சுன்னு தான். சிங்கப்பூரோட முதல் முக்கிய ஏர்போர்ட்டு பாயா லேபர் ஏர்போர்ட் தான். 1981 சிங்கப்பூரில் பெரிய டிசிஷன் எடுத்து சாங்கி ஏர்போர்ட் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த டெசிஷன் சிங்கப்பூருக்கு வேர்ல்டு கிளாஸ் ஏவியேஷன் ஹப்புன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துச்சு. ஏஷியாவில் ஏர் ட்ராவல் டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஃப்யூச்சர் டிமாண்டு ரெடிக்காக டெர்மினல் 5 கட்டுறாங்க. T5 சிங்கப்பூரோட பெரிய பிக் ஏவியேஷன் ப்ராஜெக்ட்டு. சாங்கி ஏர்போர்ட் உலகத்திலேயே பெஸ்ட் ஏர்போர்ட்டில் ஒன்றுன்றதுனால T5 வந்தால் பேசஞ்சர் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக வேணுன்றதுக்காக தான் மெயினாக இதை கட்டுறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பாயா லேபரில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு, எதனால் அது சாங்கிக்கு மாறுச்சு, எதனால் T5ன்ற டெர்மினல் கட்டணுன்ற போல்டு டிசிஷன் எடுத்ததுன்ற டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இதில் ஏர் ட்ராவல் அதிகமாகிறதுனால T5 வந்தால் பேசஞ்சர் கெப்பாசிட்டியும் அதிகமாகும். அது மட்டும் இல்லை, சிங்கப்பூர் குளோபல் கனெக்டிவிட்டி மெயின்டைன் செய்கிறதுக்கும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த ஜோனில் விசிட்டர்ஸ்க்கு சிங்கப்பூர் ஏவியேஷன் ஜேர்னியை பற்றி ஸ்டோரி ஃபார்மேட்டில் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. T5 நியூ ஜாப்ஸ் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் க்ரியேட் செய்யும். ஆக மொத்தம் T5 சிங்கப்பூர் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இதை டிசைன் செய்யப்படுதுன்றதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வந்துச்சுன்னா என்னென்ன நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்குன்றதும் இதில் சொல்கிறாங்க. அந்த குளோபில் அந்த டிஸ்பிளே வர்றது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே அதில் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஜோனில் T5 எவ்வளோ முக்கியன்றதை காட்டுறாங்க. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் லீ குவாங் யூ வந்து தான் இதை மாற்றினாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜோனில் ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு செகண்ட் ஜோன் கிளம்பியாச்சு. செகண்ட் ஜோனில் அவங்க மெயினாக சாங்கி ஏர்போர்ட்டை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த ஜோனில் சாங்கி ஏர்போர்ட் ஹிஸ்ட்ரி மற்றும் டெவலப்மெண்ட் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சாங்கி ஏர்போர்ட் பிளானிங் பற்றி அதில் அவங்க நிறைய டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹியூஜ் இன்ஜினியரிங் ப்ராஜெக்டு, லேண்ட் ரீக்ளைமினேஷன் மூலமாக தான் இந்த ஏர்போர்ட் ஏரியா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சாங்கி ஏர்போர்ட் ஓப்பனிங் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியே மாற்றிருக்கு. டெர்மினல் 1 ஃபஸ்ட்டு டெர்மினல். அதுக்கப்புறம் தான் டெர்மினல் 2, 3, 4லாம் பில்டு செய்யப்பட்டிருக்கு. ஜொல்சாங்கி ஏர்போர்ட் அட்ராக்ஷன் வந்து குளோபல் டூரிஸ்ட்ரியே அட்ராக்ட் பண்ணுதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜோன் 3ல டெர்மினல் 5 எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸாக காட்டுறாங்க. T5 டிசைன் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
விசிட்டர்ஸ்க்கு லார்ஜ் ஸ்கேல் மாடல்ஸ் எப்படின்னு காட்டுறாங்க. T5 சைஸு எக்ஸிஸ்டிங் டெர்மினல்ஸை விட கண்டிப்பாக பெருசாக இருக்குன்றதை அவங்க ரியலிஸ்டிக்காக அவங்க காமிக்கிறாங்க. இந்த இமன்சிவ் எக்ஸ்பீரியன்ஸில் பேசஞ்சர் மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கும், நேச்சுரல் லைட் அதிகம் யூஸ் செய்யப்படுதுன்னுலாம் காமிக்கிறாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் கேட்ஸ் லார்ஜ் கெப்பாசிட்டியை கூட ஹேண்டில் பண்ணுமா. டெர்மினல் லே அவுட் ஈஸி நேவிகேஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏர்கிராஃப்ட் ஈகோ சிஸ்டம் முழுவதும் இன்டகிரேட் பண்ணப்படுது. இதில் T5 சாங்கி ஈஸ்ட் டெவலப்மெண்ட்டோட முக்கிய பாட்டாக இருக்க போகுது. இந்த ஜோனில் மல்டிமீடியா விஷுவல் ப்ரெசன்டேஷன் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. விசிட்டர்ஸ் இமர்சிவ் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸையே நம்ம பார்க்கலாம். நம்ம விஷுவலாகவே இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆக போகுதுன்றதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதை கண்டிப்பாக போய் பாருங்கள். இது மார்ச் வரைக்கும் தான் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. Building for the future also means preparing for what holds vision, shaped by our shared dream of what Changi Airport can become. இந்த எக்ஸிபிஷன் முடியறப்போ அதே இடத்துலயே கதவு திறக்கிறதே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் 4th ஜோன் வந்துட்டோம். கண்டிப்பாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் சிலதை மிஸ் பண்ணிடுவீங்க. இது மிஸ் பண்ணக்கூடாத எக்ஸிபிஷனுங்க. இந்த ஜோன் ஃபியூச்சர் ஏர்போர்ட் டெக்னாலஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் ரொபாட்டிக்ஸில் பயன்படுத்தப்படும் ஸ்மார்ட் டெக்னாலஜி பேசஞ்சர் சர்வீஸ் கூட இதை இம்ப்ரூவ் பண்ண உதவுது. ஆட்டோமேஷன் மேன் பவர் ஷார்ட்டேஜை கூட இது சால்வ் செய்யும். ஏஐ டெக்னாலஜி ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் பயன்படுத்தப்படுது. ஸ்மார்ட் பேகேஜ் ஹேண்ட்லிங் சிஸ்டம்ஸ்லாம் இதில் இருக்குது. கான்டாக்ட்லெஸ் ட்ராவல் சிஸ்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. பயோமெட்ரிக் டெக்னாலஜிலாம் இந்த இமிக்ரேஷனில் பார்க்கலாம். ஸ்மார்ட் சென்சார் ஏர்போர்ட் மானிட்டரிங் செய்யப்படும். ரோபாட்ஸு ஏர்போர்ட்டில் அசிஸ்டன்ஸாக பயன்படுத்தப்படுது. ஸ்மார்ட் கிளீனிங் ரோபோட்ஸ் கூட பார்க்கலாம் நம்ம. இதுங்க டெக்னாலஜி இருந்தாலும் ஹியூமன் டச்சும் மெயின்டைன் செய்யப்படுது. இந்த ஜோன் ஃபியூச்சர் ஏர்போர்ட் இன்னோவேஷன் ஷோகேஸை பண்ணுது. அந்த ரோபோட்டோடு சேர்ந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்குமே இந்த ஜோனில் அலோவ் பண்ணுறாங்க. அது போக மேக்ஸ்னு ஒரு ரோபோட் நமக்கு என்ன பண்ணணும், நம்ம எப்படி போகணும், அதுக்கு நமக்கு எல்லா விதத்துலேயும் அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்மார்ட் பேகேஜ் ஹேண்ட்லிங் சிஸ்டம் இருக்கே, அது பார்க்கவே அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சிங்க. ஹியூமன்ஸே இல்லாமல் மிஷினே ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த டெர்மினலோட ஸ்பெஷாலிட்டியே. பேசஞ்சர்ஸ் கம்ஃபர்டபுளாக இங்கே எந்த நம்ம ஹெல்ப் வேணாலும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி, அவ்வளோ நமக்கு ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இங்கே வச்சு தராங்க. கிளைமேட் சேஞ்ச் சேலஞ்சஸை கூட இதில் சொல்யூஷன் தேடி அதையும் டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த T5ல. உண்மையிலே இந்த T5 வந்து வேறு லெவல் தாங்க. இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக சிங்கப்பூர் வேறு லெவலில் போயிடும். இந்த ஜோன்லையும் டேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜோன் போகலாம். நெக்ஸ்ட் ஜோன் 5க்குள்ளே போகலாமா? இந்த ஜோன் 5 நமக்கு மெயினாக ஃப்யூச்சரில் இந்த ஏர்போர்ட் எப்படி இருக்குதுன்னு நமக்கு இமேஜின் செய்ய நிறைய என்கரேஜ் பண்ணுது. இதில் இன்ட்ராக்டிவ் டிஜிட்டல் முரல் டிஸ்பிளே இருக்குங்க. அதில் நம்ம அழகாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது போக இந்த T5 எக்ஸிபிஷனோட ஃபுல் மாடலையும் இங்கே பார்க்கலாம். ஏர்போர்ட் ஃப்யூச்சர் டிசைனையுமே நம்ம க்ளோஸாக பார்க்கலாம். இது ஒரு ஃபோட்டோ க்ரியேட்டிங் ஜோனு. இங்கே நம்ம விசிட்டர்ஸ் ஏர்போர்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சூஸ் செஞ்சு நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளை அதுவே ஃபோட்டோ எடுத்து நமக்கு கொடுக்குது. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதை நம்ம பிரிண்ட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா கூட இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. விசிட்டர்ஸ் பர்சனலைஸாகவும் டிஜிட்டல் ஆர்ட் க்ரியேட் செய்யலாம். இது இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன் தான். நான் பாருங்கள் எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்கேன்னு. அதை நான் என் மொபைலில் ப்ரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுலேயுமே இந்த மாடல் இருக்குல்ல, அதை பார்க்கவே எப்படி இருக்க போகுது ஏர்போர்ட்டு, எப்படி ரன் ஏரியா இருக்க போகுதுன்றதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஜோனு கிட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜோன் தான். க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் என்கரேஜ் செய்யப்படுது. இதில் அந்த ஏர்போர்ட்டோடு எப்படி இருக்க போகுது உள்ளேன்னு பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம தலைவர் கத்தி படத்தில் யோசித்த மாதிரி இதனோட ஃபுல் பிளானையே நமக்கு அங்கே காமிச்சிடுறாங்க.
நம்ம போர்டிங் பாஸில் இந்த ஜோன்லேயும் ஸ்டாம்பை வாங்கிக்கிட்டு மற்றவங்க ஸ்டாம்ப் பண்ணுறதையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. பாய்னு கிளம்பியாச்சு. இந்த சிங்கப்பூரை பார்த்த பிறகு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுங்க. ஆனால் ஒன்று ரியலைஸ் ஆச்சுங்க, ஆக்சுவலாக சிங்கப்பூர் வெறும் டெர்மினலை மட்டும் கட்டலைங்க, ஒரு சிட்டியவே பில்ட் பண்ணுதுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்க. இப்போ ஒரு ஏவியேஷன் ஹப்பையே கட்டுது. மார்ச் வரைக்கும் தான் இந்த எக்ஸிபிஷன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இது வெறும் எக்ஸிபிஷன் மட்டும் இல்லைங்க, இதுக்கு ஒரு கண்ட்ரி எப்படி ஒரு பிளான் பண்ணுதுன்றதையே இது எக்ஸாம்பிளாக காமிக்குது. நெக்ஸ்ட் எப்பயாவது 2030 நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக T5ல இறங்க கூட சான்ஸ் இருக்குது. அப்போ ஹசீன்ஸ் vlog ஏற்கனவே இதை உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி உங்களுக்கு சிங்கப்பூர் பற்றின அமேசிங் வீடியோஸ் வேணும்னா ஹசீன்ஸ் vlog ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.